திருச்சி பிஆர்சிஐ சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். மகாராஷ்டிராவில் சுமார் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றான மும்பை புனே விரைவுச் சாலையான மிஸ்ஸிங் லிங்க் சாலையின் சுரங்கப்பாதை முகப்பு சேதமடைந்திருப்பது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி பார்த்திபன். கடந்த 4 நாட்களா மகாராஷ்டிரா மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருது. இந்த கனமழையினால கிட்டத்தட்ட பல பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் மீட்பு பணிகள் இன்னமும் நடந்துகிட்டு வருது. வெள்ளப்பெருக்கினால நிறைய இடங்களில் சிக்கி இருக்கவங்களையும் மீட்கக்கூடிய பணிகளும் நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருந்த, அதாவது திறக்கப்பட்டிருந்த ஒரு சாலையினுடைய முகப்பு பகுதி சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானதிலிருந்து இது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. முதல்ல இந்த சாலையினுடைய அந்த முகப்பு பகுதி சேதமடைஞ்சிருந்த நிலையிலையும் அங்க மீட்பு பணிகள் நடந்த அந்த காட்சிகளையும் நாம பார்க்கலாம். நாம இப்ப திரையில பார்த்த இந்த காட்சிகள்லாம் பதிவாகி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இது புனே எக்ஸ்பிரஸ் வே மிஸ்ஸிங் லிங்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் ஏன் வந்தது, இந்த சாலை கட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ கோடி செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மும்பை புனேவை இணைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சாலை தான் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விரைவு சாலை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விரைவு சாலைக்கு ஏன் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு பேர் வச்சாங்க? முன்னாடி மும்பையையும் புனேவையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை இருந்தது. ஆனா அந்த சாலையில நிறைய வளைவுகளும் விபத்துகளும் நடக்கிற அபாயம் இருந்ததுனால அது பாதியிலேயே நின்று போயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேரடியா இந்த மும்பையையும் புனேவையும் இணைக்கிற வழி இல்லாம இருந்ததுனால இதுக்கு மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா தான் இந்த மிஸ்ஸிங் லிங்கை மறுபடியும் கட்டமைப்பு பண்ணி ஒரு சாலையாவே மாத்திருந்தாங்க. அது புனேவுக்கும் மும்பைக்கும் இணைக்கக்கூடிய சாலையாகவும் மாறி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1990லேயே இந்த வேலை ஆரம்பிச்சிருந்தாங்களாம். ஆனா புவியியல் நிலைமை, சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு ஒப்புதல் இல்லாதது, நிலம் கையகப்படுத்துதல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய சவால்கள் இருந்திருக்கு. ஒரு வழியா 2019 கட்டுமான பணிகள்லாம் தொடங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா மே 2026 1ஆம் தேதி இப்ப சமீபத்தில் ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6,695 கோடி ரூபாய் மதிப்புல பணிகள் முடிக்கப்பட்டு மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த சாலையை திறந்து வச்சார். அந்த சாலையை திறக்கும் பொழுது அவரோட கார்லயே அந்த சாலையில பயணமும் செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் அவரோட எக்ஸ் தளத்துல கூட பதிவு செஞ்சிருந்தார். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மும்பைக்கும் புனேவுக்கும் இடையிலான விடுபட்ட இணைப்பு இனி இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த சாலையை அவர் திறந்து வச்சிருந்தார். சரி, இந்த சாலையில அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த சாலையினுடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 13.3 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த சாலையில 2 சுரங்கங்கள் இருக்கு. அதுல ஒன்னு 1.67 கிலோமீட்டர், இன்னொன்னு 8.92 கிலோமீட்டர். இந்த 8.92 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை இருக்கலையா, இது கிட்டத்தட்ட 22.33 மீட்டர் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அடுத்தபடியா பார்த்தோம்னா இது காம்போலி அப்புறம் குஷ்கான் அப்படிங்கிற மலைப்பகுதிக்கு நடுவுல அமைக்கப்பட்ட ஒரு சாலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல 182 மீட்டர் உயரத்துல ஒரு கேபிள் பாலமும் இருக்கு. சரி, இந்த சாலையினால என்ன பயன் மக்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மும்பைக்கும் புனேவுக்கும் பயண நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால எரிபொருள் செலவும் குறையும்,
கனரக வாகனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணம் மேற்கொள்றதுக்கு இந்த சாலை ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ பயன் இருக்கக்கூடிய, இவ்வளோ பட்ஜெட்ல அமைக்கக்கூடிய இந்த சாலையினுடைய முகப்பு பகுதி பார்த்தோம்னா ஜூலை 6 அப்ப நிலச்சரிவுனால சேதமடைஞ்சிருக்கு. இதனால இந்த சாலையை மூடி இருந்தாங்க. அதனால இந்த வழியா பயணம் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் அவதியை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாலை வழியா தான் புனேவுக்கும் மும்பைக்கும் பயணம் பண்றதுக்காக நீங்க உருவாக்குனீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பெஞ்ச மழைக்கே இந்த சாலையினுடைய முகப்பு பகுதி சேதமடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால மூடி இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் மகாராஷ்டிரால அப்படின்னு பார்த்தோம்னா அங்க மேக வெடிப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து விமான சேவை, ரயில் சேவை இதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பாதிப்புல தான் இந்த சாலையினுடைய இந்த முகப்புல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த சாலையினுடைய ஆரம்பத்தில் ஒரு டனல் இருக்கும், சுரங்கப்பாதை, 2 சுரங்கப்பாதை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல ஒரு சுரங்கப்பாதையினுடைய முகப்பு பகுதி சேதமடைஞ்சிருக்கு. காரணம் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டதுனால தான் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது தடுப்பு சுவர் சேதமானதுனால தான் இந்த சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆரம்பிச்ச 1.5 மாசத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய மழைக்காலங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த சாலை சந்திக்கும்? இந்த சாலையினால இப்போ ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு அந்த சாலையில பயணிக்கக்கூடியவங்களுக்கு அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. அதே போல நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் தானே இந்த சாலை திறக்கப்பட்டுச்சு. இப்ப பயணிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இந்த சாலை அமைஞ்சதுக்கான காரணம் என்னென்ற பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் கேட்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் தரப்புல இருந்தும் கேட்கப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உறுதித்தன்மை சோதனைகளுக்காக மிஸ்ஸிங் லிங்க் சாலையில பள்ளங்களை நீங்க தோண்டியிருந்தீங்க. ஆனா இப்ப அதே உறுதித்தன்மை சோதனைக்கு தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் ரோஹித் பவார் அவருடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கார். அதே மாதிரி மிஸ்ஸிங் லிங்க் செலவு திட்டம் 1000 கோடி அப்படின்றத சொல்றீங்க. ஆனா எவ்வளோ பாதுகாப்பு சோதனைகள்லாம் நடந்து ஒரு பிரம்மாண்ட திறப்பு விழாவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு சின்ன மழைக்கே இந்த மாதிரி முகப்பு சரிவு ஏற்பட்டிருக்கு. அடுத்தபடியா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் இதற்கு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. 7000 கோடி மதிப்பிலான ஒரு திட்டம் வைக்கப்படுறது 2 மாசங்களுக்குள்ள தரம் அப்புறம் பாதுகாப்பு குறித்தான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு அப்படின்னா அரசாங்கம் பொதுமக்களுக்கு வெறும் விளம்பரத்தை மட்டும் தேடாம இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களும் இருக்கு. உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வெறும்னே தொடங்குறதுக்கு மட்டும் இல்லை, அது ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆனா இந்த சாலை அப்படிங்கிறது ஆரம்பிச்ச 1.5 மாசத்திலே ஒரு மழைக்கே பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால இதை இன்னும் நீங்க தீவிரமா ஆய்வு பண்ணுங்க, இதனுடைய பாதுகாப்பு உறுதித்தன்மையெல்லாம் மறுபடியும் சோதனைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் பொதுமக்கள் தரப்புல இருந்தும் கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளையும் முன்வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 7000 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட ஒரு சாலை 1.5 மாசத்துல இந்த மாதிரியான ஒரு சேதத்தை சந்திச்சிருக்கிறது மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருச்சி PRCI சிறப்பு நிகழ்வில் ரொட்டேரியன் AKS டாக்டர் K. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.